ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு பார்த்து நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டம் எல்லாம் காத்திருக்குங்கிற டீட்டெயில்டான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபார பணிகள் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நமது ராசிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நன்மை பயக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் நமது சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 32ஆம் நாள், தமிழ் மாத கடைசி தினங்க. இன்றைய தினம் நாளை முதல் ஆனி மாதம் ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 3ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும், 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 10ஆம் இடத்தை இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கையானது பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில அபாரமான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதனால அபாரமான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், அசைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க பூர்வீக வழியில தாத்தா சொத்து, பாட்டனார் சொத்து எல்லாமே ஏதோ பிரச்சனைகளோட இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே இப்போது உங்க சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பாகி உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய சொத்து கைக்கு வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, நீங்க பேச்சுவார்த்தைகளை நடத்துங்க. உங்க பேச்சுவார்த்தைகளின் மூலமாக பல பிரச்சனையும் நீங்க சால்வ் பண்ணிக்க முடியும், நிம்மதி பெற முடியும். உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் லாஸ் ஆயிருக்கோ, இழந்த பொருட்களை எதெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் இப்பொழுது நீங்க மீட்க முடியும். அதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை சேருங்க. அதனால நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதளவில் புதிய லட்சியங்கள் இன்றைய தினம் நிர்ணயம் செய்வதற்கான சூழலை உங்களுக்கு உருவாகும். அந்த லட்சியங்களை உருவாக்கி கொள்ள தயக்கம் காட்ட வேண்டாம். புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். புதிய விதமான ஆசைகள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய தினம் சில செயல்பாடுகளை செய்வதற்கு சூட்சமமான சில விஷயங்கள் உங்களுக்கு செய்யணும். தந்திரம் தேவைங்க. ஸோ தந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. அதனால மனசுக்கு பிடித்த விதத்தில் சில காரியங்களை முடிப்பதற்கு சில நுணுக்கமான தந்திரங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க. மேலும் இந்த தினம் உங்களுக்கு மன தெளிவு அதிகரிக்கணும் அப்படின்னா எல்லாரும் கூடயும் மனசு விட்டு பேசுங்க. அதன் மூலமாக தான் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுங்க. நண்பர்களே, உடம்புல சின்ன சின்ன அசதிகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. புதிதாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. வீடு கட்டுறதை கனவா நினைச்சிருக்கக்கூடிய சில அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த கனவு நிஜமாகும். ஏன்னா இப்பொழுது வீடு வாங்குவதற்கான அல்லது கட்டின வீட்டை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் தவிர புதிய வீடுகள் கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. எனவே இந்த தினம் வீடு சம்பந்தமான ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். அதுக்காக நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், பேச்சுவார்த்தைகள் செய்யுங்கள். இந்த தினம் சிறப்பான நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு நல்லா சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பாங்க. அதனால உங்களுக்கு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல வளர்ச்சியான ஒரு நாளுங்க. வியாபார ரீதியாக இந்த தினம் பொருளாதார நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதனால உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க பர்சனாலிட்டியும் இன்னைக்கு சூப்பராக இம்ப்ரூவ் ஆகுறதுனால நீங்க ஒரு சென்ட் மாதிரி மற்றவங்களை ஈஸியாக கவர முடியுங்க. உங்க பர்சனாலிட்டி ஒரு வாசனை திரவியம் போல செயல்படும். ஆனா நீங்க செலவுகளை கண்ட்ரோலா வச்சுக்கணும். அதிகமா செலவு செய்தீங்க அப்படின்னா பணம் கையில தங்காதுங்க. அதனால நீங்க நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால நீங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பணத்தை கரெக்டா ஜாக்கிரதையா பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி மற்றும் அமைதியான நல்ல வளமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலர்களான காதல் உறவுல இன்றைய தினம் மாலை நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எதிர்பாராத ரொமான்டிக் உணர்வுகள் உங்களுக்கு மாலை நேரத்தில் கிடைக்கும். அதனால இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை இனிமே கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கிரியேட்டிவான திறமைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய நீங்க வெளிப்படுத்தி நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. கலை நயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கலை நயம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்க துறையில நீங்க சிறந்து விளங்குவதற்காக நீங்க புதிய புதிய விவேகமான செயல்பாடுகளை நீங்க இயல்பாகவே செய்வீங்க. உங்க திறமையில முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய கிரியேட்டிவிட்டி என்ன இருக்குது அப்படின்றத நீங்க கண்டிப்பாக மற்றவங்களுக்கு புரியக்கூடிய வகையில உங்க வேலைகளை சிறப்பாக செய்து நிறைய பாராட்டுகள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. பாராட்டுகள் மட்டுமல்ல, எதிர்பாராத வகையில உங்களுக்கு சில வெகுமதிகளும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க.
இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரம் நிறையவே கிடைக்குங்க. ஆனால் திருப்தியாக உங்கள் ஓய்வு நேரத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போகலாம். அதனால் திட்டமிடல் அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக தேவை. உங்கள் ஓய்வு நேரத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பெற்றோரின் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைத்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையதுனால இல்லற வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வருமானத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பற்றாக்குறையான சூழ்நிலை எல்லாமே இப்பொழுது மாறிவிடும். வருமானம் உங்களுக்கு போதுமான திருப்திகரமாக இருக்குங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் பெருக்கிக் கொள்ள முன் வருவீங்க. உங்கள் அடிப்படை வசதிகள் எல்லாம் இப்பொழுது பெருகும். அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சில நண்பர்கள் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி தருவாங்க. என அற்புதமான ஒரு நாள். வியாபார ரீதியாக நல்ல விருத்தியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். வியாபாரத்தை பெருசாக இப்பொழுது மாற்ற முடியும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதனால் அலுவலக பணிகளும் அழகாகும். வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இந்த தினம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தந்திரமாக செயல்படுங்க. அதன் மூலமாக சில காரியங்களை முடிக்க முடியும். நல்ல ஆசைகள் உருவாகும். உங்களுக்கு லாஸான பொருட்களை எல்லாம் இப்பொழுது மீட்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள்ங்க. மனசு விட்டு பேசுங்க. நல்ல தெளிவான ஒரு நாளாக இன்னைக்கு அமைத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் அழகாக மாற்றுறதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 5 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு புதிய லட்சியங்கள் மனதில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. லட்சியங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நாள். மேலும் உங்களுக்கு ஏதாவது பொருட்களை நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது நஷ்டமாயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இழந்த பொருட்களை மீட்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த நாளுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லட்சியங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் மிகப்பெரிய புகழ் பெற்றவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்குங்க. அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல செல்வாக்கான புகழ்மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு அமைத்துக் கொள்ள முடியும். யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் தந்திரமா செயல்பட்டு உங்களுக்கு நினைச்ச காரியங்களை சிலவற்றை முடிக்க முடியுங்க. புதிய புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக பண வருமானம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதுவிதமான ஆசைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உடம்புல சின்ன சின்ன அசதிகள் சோர்வுகள் இருக்கலாங்க. ஆனாலும் அதெல்லாம் நீங்கிவிடும். நீங்கள் யார் கூட நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், சொந்த பந்தங்கள், சக ஊழியர்கள், கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் என யார் கூடவும் பழகும் போதும் பேசும்போதும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அப்படியே நீங்கள் முழுமையான ஒரு கண்ணாடி போல வெளிப்படுத்துங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே நீங்கள் மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கு நல்ல தெளிவான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். சோர்வு அசதிகள் அதிகமாக இருக்குங்க. அதனால திட்டமிட்டு செயலாற்றுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.